සියලු දෙනාටම ආයිබෝවන්. இன்றைக்கு நாங்கள் சிங்களம் கதைக்கிறதுக்கு, அதாவது அடிப்படையாக கதைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதுகளை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கொஞ்சம் வினை சொற்களோட நாங்கள் சின்ன சின்ன உறுப்புகளை சேர்த்து எப்படி கதைக்கிறோன்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடுன்றதுக்கு கண்ண கண்ண அப்போ கண்ண கண்ண இதில் நான் சிங்கள எழுத்துலேயும் எழுதியிருக்கிறேன், மற்றது இங்கிலீஷ் எழுத்துலேயும் எழுதியிருக்கிறேன், மற்ற தமிழ்லேயும் எழுதியிருக்கிறேன். அப்போ நீங்கள் சிங்களத்தில் எழுதுறது, சிங்கள எழுத்துக்கள் தெரிஞ்சாக்கள் சிங்களத்தில் பார்த்து கொள்ளலாம். மற்றது சிங்கள எழுத்து தெரியலேண்டா நீங்கள் இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சு உச்சரித்து பார்க்கலாம். கண்ணு. ஓகேயா? ரைட். இப்போ இந்த கண்ணுன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் சின்ன சின்ன வசனங்களை உருவாக்கி பார்ப்போம். அதில் முதலாவது ஒயா கண்ணு. ஒயா கண்ணு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நீங்கன்றதுக்கு ஒயா, சாப்பிடுங்கன்றதுக்கு கண்ணு. அப்போ நீங்கள் சாப்பிடுங்கண்டா ஒயா கண்ணு, நீங்கள் சாப்பிடுங்க ஒயா கண்ணு. ஓகே, இப்போ தம்பி சாப்பிடுங்க என்று சொல்ல போகிறோம். ஏண்டா மல்லி கண்ணு, மல்லி கண்ணு. அடுத்தது மாமா சாப்பிடுங்கண்டா மாமா கண்ணு, மாமா கண்ணு. பட் தங்கச்சி சாப்பிடுங்கண்டா தங்கச்சிக்கு நங்கி, அப்போ நங்கி கண்ணு. இப்படித்தான் அந்த வாக்கியங்களை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாக்கிட்டு போகணும். ரைட். அடுத்ததை பாருங்க, இந்த கண்ணுன்றது ஒரு வினை அடி. வினை அடி ஒரு கட்டளை சொல். இந்த கட்டளை சொல்ல நாங்கள் ஒரு நிகழ்கால சொல்லா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். அப்ப நிகழ்காலமா மாத்தேக்க அவர் எப்படி வருவாருன்னா கனவா, கனவா, கனவா. இந்த கனவாண்டவர் இப்ப உங்களுக்கு தெரியும், மம, மம என்றால் நான், மம என்றால் நான். அப்பி என்றால் நாங்கள், அப்பி நாங்கள். அடுத்த ஏயா, ஏயாண்டா அவர், அவரை சொல்லிக்க நாங்கள் ஏஆன்னு சொல்லுவோம். இந்த அவர் மற்ற அவா ரெண்டுக்கும் நாங்கள் பொதுவாக ஏஆண்டு தான் பாய்ப்போம். மற்றது ஒரு பிராணி ஒன்று இருக்குது, ஒரு பிராணி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் ஊ என்று பாய்ப்போம். ஊ என்றா பிராணி. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மமக்கு எப்படி வரப்போகுது, மற்ற அப்பிக்கு எப்படி வரப்போகுது, ஏயாக்கு எப்படி வரப்போகுது, ஊவுக்கு எப்படி வரப்போகுது என்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் நிகழ்காலத்தில் இந்த நாணை சேர்த்த மாட்டா இப்படி வரும், மற்ற நாங்களை சேர்த்தா இப்படி வரும், அவரை சேர்த்தா இப்படி வரும், அது சேர்த்த மாட்டா இப்படி வரும் என்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுகிறேன். இந்த நான் என்றா உங்களுக்கு தெரியும், மங். மம என்றாலும் பிரச்சனை இல்லை, மங் என்று தான் நாங்கள் சிங்களத்தில் ஸ்போக்கனுக்கு பாவிப்போம். அப்போ மங் கனவா, மங் கனவா. நான் சாப்பிடுகிறேன், மங் கனவா. இதே நாங்கள் சாப்பிடுகிறோம். இப்போ நாங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் அப்பி, அப்போ சாப்பிடுகிறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தமிழில் கிரேன் என்று வருது, இங்கே கிரோம் என்று வருது. அது ப்ராப்ளம் இல்லை, சிங்களத்தில் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. சரியோ? அங்கே கனவா, இங்கேயும் கனவா தான். நிகழ்காலம் கனவான்றது மாறாது, அதை ஞாபகம் வச்சிருக்கோம். அப்போ மங் கனவான்னு தான் சொல்லுவோம். நாங்கள் சாப்பிடுகிறோம் என்றாலும் நாங்களுக்கு மட்டும் அப்பின்னு மாற்றுவோம். இந்த சாப்பிடுகிறோம் அதே கனவா தான், அப்போ அப்பி கனவா. அடுத்தது அவர் சாப்பிடுகிறார். இங்கேயும் சேம் ஃபார்மேட் தான். இந்த கிரார் என்றது தமிழ்ல மாறி வந்தபடியா சிங்களத்திலேயும் மாறி வருமான்னு கேட்டா மாறி வராது. அப்ப எப்படி வரும்? ஏயா கனவா, ஏயா கனவா ரெண்டு வரும். அடுத்தது அது சாப்பிடுகிறது. இங்கேயும் அதே ஃபார்மேட் தான், ஊ கனவா, ஊ கனவா இப்படி வரும். ஓகேயா? நாங்க அடுத்ததா இப்ப பார்க்க போறது, இது இறந்த காலத்துல, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா எப்படி இதை ஸ்போக்கன்ல கதைக்கலாம் என்று பார்க்க போறோம். அப்ப முதலாவது பாருங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். இந்த சாப்பிட்டேன் என்றதுக்கு இறந்த காலம் என்னடா? கேவா,
கேவா, கே கே அந்த கே சவுண்ட் வரும். கேவா. அப்ப மங் நான் சாப்பிட்டேன், கேவா மங் கேவா. அடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அப்ப அப்பி கேவா, அப்பி கேவா. அவர் சாப்பிட்டார். அப்ப ஏயா கேவா, ஏயா கேவா. அது சாப்பிட்டது. ஊ கேவா, ஊ கேவா. இப்படித்தான் நிகழ்காலமும் இறந்த காலமும் பெறும். இப்ப நிகழ்காலத்துக்கு ஞாபகம் வச்சிருக்கணும் கனவா, இறந்த காலத்துக்கு கேவா. நீங்க இதுல உங்களுக்கு விரும்பின பெயர் சொற்களை போட்டு நீங்க வாக்கியம் அமைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க என்று சொல்லுவேன் தானே, அப்ப ஓயா கனவா. இப்ப நீங்க சாப்பிட்டீங்க என்று சொல்றீங்கடா ஓயா கேவா. நீங்க சாப்பிட்டீங்க ஓயா கேவா. தம்பி சாப்பிட்டீங்க மல்லி கேவா. தம்பி சாப்பிடுறீங்க அண்டா மல்லி கனவா. இப்ப தங்கச்சி சாப்பிடுறீங்க நங்கி கனவா. இப்ப தங்கச்சி சாப்பிட்டீங்க நங்கி கேவா. இப்படித்தான் இந்த வாக்கியங்களை உருவாக்கணும். ஓகே, இப்ப நாங்க முதல் படிச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு இப்ப கொஞ்சம் பெரிய பெரிய வாக்கியங்களை எப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். அப்ப முதலாவதா பாருங்க, நீங்க என்ன சாப்பிட போறீங்க. நீங்க என்ன சாப்பிட போறீங்க. இதுல எத்தனை வினை சொற்கள் இருக்குது? சாப்பிடன்றது ஒரு வினைச்சொல், போறீங்கன்றது இன்னொரு வினைச்சொல். ஓகேயா? அப்ப எப்படி இதை உருவாக்குறேன்னு பார்ப்போம். நீங்கன்றதுக்கு உங்களுக்கு தெரியும் ஓயா. நீங்கண்டா ஓயா. என்னன்றதுக்கு சிங்களத்துல மொனவத, மொனவத. என்னண்டா மொனவத. சாப்பிட, இந்த சாப்பிட சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் கண்ண என்று சொல்லுவார். அப்ப சாப்பிடுங்க இல்லாட்டி சாப்பிடு இல்லாட்டி சாப்பிட, இது எல்லாத்துக்கும் கண்ண. இப்ப சாப்பிடன்றதுக்கு கண்ண. அடுத்த போறீங்க, போறீங்க. இந்த போறீங்கன்றதுக்கு ஜன்னே, ஜன்னே. இது நார்மல் இது ஜன்ன. ஜன்னடா போங்கோ, மற்றது போக என்ற மீனிங்ல வரும், இல்லாட்டி போ என்ற மீனிங்ல வரும். இது போறீங்க, சாப்பிட போறீங்க. இந்த போறீங்கன்றதுக்கு எண்ண என்று முடிகிறது எப்படி முடியுமாட்டா ஜன்னே என்று முடியும். இப்ப கண்ண என்று முடிய போதண்டா இந்த இடத்துல கண்ணே என்று வந்திருக்கு. சரியா? அப்ப இங்க ஜன்ன என்று முடிஞ்சபடியா ஜன்னே என்று வந்திருக்கு. சரியா? அப்ப ஒயா மொனவத கண்ண யன்னே. அப்ப ஒயா மொனவத கண்ண யன்னே. நீங்க என்ன சாப்பிட போறீங்க? ஒயா மொனவத கண்ண யன்னே. ஒயாண்ட இடத்துல மல்லி என்று போட்டீங்கண்டா அப்ப மல்லி மொனவத கண்ண யன்னே. தம்பி என்ன சாப்பிட போறீங்க, இல்லாட்டி தம்பி என்ன குடிக்க போறீங்க. இப்ப மல்லி மொனவத பொன்னை அண்ணே. இப்ப மல்லி மொனவத பொன்னை அண்ணே. இப்படி உருவாக்கினா ஓகே. ரைட். அடுத்த ரெண்டாவது பார்க்க போறோம். பாருங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க. இந்த நீங்கன்றதுக்கு உங்களுக்கு தெரியும் ஓயா. என்னன்றதுக்கு பார்த்துட்டோம் மொனவத. அப்ப ஓயா மொனவத சாப்பிடுறீங்க. அப்ப இஞ்சையும் அதே இதுல வந்திருக்குது. அப்ப கண்ணி. அப்ப ஒயா மொனவத கண்ணி. நீங்க இந்த இடத்துல ஒயா மொனவத கண்ணு போட்டா அது ஸ்போக்கன்ல புள்ள, ஸ்போக்கன்ல அப்படி பாவிக்க மாட்டோம். அப்ப ஒயா மொனவத கண்ணி, ஒயா மொனவத கண்ணி. இப்ப இந்த இடத்துல ஒயா மொனவத பொன்னி, நீங்க என்ன குடிக்கிறீங்க. இல்லாட்டி ஒயா மொனவத லியன்னி, நீங்க என்ன எழுதுறீங்க. இப்படி நாங்க உருவாக்கி கொண்டே போடலாம். இப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க இறந்த காலத்துல கேட்க போறோம். முதல் பார்த்தனாங்க நீங்க என்ன சாப்பிட போறீங்க. பிறகு பார்த்தோம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க. இப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க இறந்த காலத்துல கேட்கிறோம். இப்ப நீங்கண்டா ஓயா,
என்னண்டா மொனவத. சாப்பிட்டீங்க கேவே. இப்போ இந்த இடத்துலயும் பாருங்கோ, கேவா என்றா சாப்பிட்டார், சாப்பிட்டேன் அந்த மீனிங்ல வரும். இந்த சாப்பிட்டீங்கன்னு நாங்க ஒரு கேள்வியா மாத்திரம் தானே, அந்த இடத்துல கேவே என்று தான் போடும். கேவாண்டு போட்டா அப்படி நாங்க ஸ்போக்கன்ல பாவிக்கிறேன். அப்போ ஒயா மொனவத கேவே, ஒயா மொனவத கேவே. இப்போ மல்லி மொனவத கேவேண்டா தம்பி என்ன சாப்பிட்டீங்க. நங்கி மொனவத கேவே தங்கச்சி என்ன சாப்பிட்டீங்க. ஐயா மொனவத கேவே அண்ணா என்ன சாப்பிட்டீங்க. இப்படிதான் வேணும். ஓகே, அடுத்த டாபிக் என்னண்டா, இப்ப சாப்பிட்ட சாப்பிட்ட என்றதுக்கு இப்படி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சாப்பிடு இல்லாட்டி சாப்பிடுங்கள் இல்லாட்டி சாப்பிடன்றதுக்கு தெரியும் கண்ண கண்ண. அதே மாதிரி சாப்பிட்ட, அதாவது இது என்ன இறந்த கால ஒரு எச்சம், என்ன எச்சம். அப்ப சாப்பிட்ட, இப்ப நான் சாப்பிட்ட ரொட்டி இல்லாட்டி நான் சாப்பிட்ட சம்பல் என்று சொல்லுவேன் தானே. அந்த சாப்பிட்டன்றதுக்கு சிங்களத்துல காப்பு காப்பு என்று சொல்லுவார். காப்பு, காப்பு பத், காப்பு பான், காப்பு கிரிபத், அதுகள். இப்ப நீங்க சாப்பிட்ட பிட்டு சுவையானது, நீங்க சாப்பிட்ட பிட்டு சுவையானது. அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஒயா சாப்பிட்ட. இப்ப பார்த்தோம் காப்பு. இப்ப ஒயா காப்பு பிட்டு, பிட்டு சுவையானது ரசாய். அப்ப ஒயா காப்பு பிட்டு ரசாய், ஒயா காப்பு பிட்டு ரசாய். ஒயா காப்பு பத் ரசாய். அப்ப நீங்க சாப்பிட்ட சோறு சுவையானது. ஒயா காப்பு பான் ரசாய், நீங்க சாப்பிட்ட பான் சுவையானது. இப்படி நீங்க வசனங்களை உருவாக்கி கொண்டு போலாம். ஓகே, இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறது சாப்பிட்டாள். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்டா, நான் சாப்பிட்டா அவருக்கு சந்தோஷம், நான் சாப்பிட்டா இவருக்கு கவலை, அப்படி சொல்லுவோம் தானே. அந்த சாப்பிட்டா என்றதுக்கு சிங்களத்துல கேவத், கேவத். இந்த கேவான்றது கேபொத் என்று வருது. பாவண்ணா போ என்று வந்து இத்த சேர்த்து விட்டா சரி, கேவத். நான் சாப்பிட்டாள் என்ன மங்கேவத் ரெண்டு பேர். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம். நீங்கன்றதுக்கு சிங்களம் ஓயா, ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப சாப்பிட்டா, சாப்பிட்டா தானே இப்ப பார்த்தனாங்க கேவத். அப்ப நீங்க சாப்பிட்டா ஓயா கேவத், மல்லி கேவத் தம்பி சாப்பிட்டா, நங்கி கேவத் தங்கச்சி சாப்பிட்டா, எனக்கு மட்ட சந்தோஷம் சத்துட்டோய். அப்ப ஒயா கேவத் மட்ட சத்துட்டோய், ஒயா கேவத் மட்ட சத்துட்டோய். இப்ப ஒயா கேவத் மட்ட துக்காய் என்றா, துக்காய் என்றா கவலை. அப்ப நீங்க சாப்பிட்டா எனக்கு கவலை. இப்படிதான் இந்த ஃபார்மேட்டுகள் உருவாக்குறது. அடுத்தது சாப்பிட்டாலும். இந்த சாப்பிட்டாலும் என்று சொல்லுவேன் தானே, இந்த சாப்பிட்டாலுக்கும் கேவத். அங்க சாப்பிட்டாலண்டா பார்த்தோம் கேவத், இங்க சாப்பிட்டாலும் வேண்டா கேவத், பத் என்று வருது, அவ்வளவுதான். அப்ப நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்லை. இப்ப சொல்லுவேன் தானே நாங்க, நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்லை. நீங்கண்டா ஒயா, சாப்பிட்டாலும் இப்ப பார்த்தோம் கேவத், பரவாயில்லை என்றது சிங்களம் கமக்னே, கமக்னே. அப்ப நீங்க சாப்பிட்டாலும் பரவாயில்லை. ஒயா கேவத் கமக்னே, ஒயா கேவத் கமக்னே. தம்பி சாப்பிட்டாலும் பரவாயில்லை, மல்லி கேவத் கமக்னே. இப்படிதான் இந்த வாக்கியம் உருவாக்குறது. அடுத்தது சாப்பிட்டிருந்தா. நாங்க சொல்லுவோம் தானே, அவர் சாப்பிட்டு இருந்தா நாங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அந்த சாப்பிட்டிருந்தா, அப்ப சாப்பிட்டிருந்தாள் என்றா காலா திபுனோத். இப்ப சாப்பிட்டிருந்தாண்டா காலா திபுனோத், காலா திபுனோத். அப்ப நீங்க சாப்பிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்கண்டா ஒயா,
சாப்பிட்டு இருந்தாக்கு இப்ப பார்த்தோம். சாப்பிட்டு இருந்தான்றதை ஞாபகம் வச்சிருக்கோம். காலா திபுனாத். அப்ப நீங்க சாப்பிட்டு இருந்தா ஒயா காலா திபுனாத் பிரச்சனை இல்லைன்றதுக்கு அவுலக்னே. பிரச்சனை இல்லை அவுலக்னே. அப்ப ஒயா காலா திபுனாத் அவுலக்னே. மல்லி காலா திபுனாத் அவுலக்னே. தம்பி சாப்பிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. மல்லி காலா திபுனாத் மட்ட அவுலக்னே. தம்பி சாப்பிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. மல்லி காலா திபுனாத் மட்ட அவுலக்னே. தம்பி சாப்பிட்டு இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி உருவாக்கலாம் வசனத்தை. அடுத்தது நாங்க முதல் பார்த்தோம் சாப்பிட்டு இருந்தா காலா திபுனத். இப்ப சாப்பிட்டு இருந்தாலும் காலா திபுனத். காலா திபுனத். உதாரணத்துக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப ஒயா சாப்பிட்டு இருந்தாலும் காலா திபுனத். காலா திபுனத் பிரச்சனை இல்லை அவுலக்னே. அப்ப ஒயா காலா திபுனத் அவுலக்னே. இப்ப மல்லி காலா திபுனத் அவுலக்னே. தம்பி சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி வாக்கியம் உருவாக்கலாம். ஓகே, கடைசியா நாங்க பார்க்க போறது சாப்பிட்ட உடனே. இப்ப சாப்பிட்ட உடனே அங்க போங்கோ, சாப்பிட்ட உடனே இங்க வாங்கோ என்று சொல்லுவோம் தானே. அந்த சாப்பிட்ட உடனே, இந்த சாப்பிட்டன்றதுக்கு காப்பு என்று பார்த்தோம். உடனே கமங். அப்ப சாப்பிட்ட உடனே காப்பு கமங். கமங் என்று சொல்லலாம், கமன் என்று சொல்லலாம். அப்ப காப்பு கமங். காப்பு கமங் சாப்பிட்ட உடனே. அப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம். நீங்க சாப்பிட்ட உடனே வாங்க. அப்ப ஒயா சாப்பிட்ட உடனே காப்பு கமங் வாங்க என்ன. அப்ப ஒயா காப்பு கமங் என்ன. இப்ப நீங்க சாப்பிட்ட உடனே வாங்க. ஒயா காப்பு கமங் என்ன. இப்ப நீங்க சாப்பிட்ட உடனே போங்க ஏண்டா ஒயா காப்பு கமங் என்ன. இப்படித்தான் இந்த வாக்கியங்களை உருவாக்குறது. ஓகே, இன்றைக்கு நாங்க இந்த விஷயங்கள் வந்து படிச்சோம் தானே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுண்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணலாம்.